அன்பார்ந்த தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு நமது சேனலான வைரல் சூறாவளி சார்பாக அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நாங்க குறிப்பிட்ட சில மக்கள் கிட்ட, குறிப்பிட்ட சில நபர்கள் கிட்ட ஒரு புள்ளி விவரத்தை சேகரிச்சோம். அது எதை பத்தின ஒரு புள்ளி விவரம்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும்னு சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள்ல அன்றாட தேவையில தொலைபேசிங்கிறது, ஒரு செல்போனுங்கிறது எல்லாருடைய முக்கிய ஒரு தேவை. அந்த மொபைல்ல இருந்து போன் பேச சிம்முங்கிறது ஒரு முக்கிய தேவை. அந்த சிம்முக்கு நெட்வொர்க்குங்கிறது ஒரு முக்கிய தேவை. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கோட சிக்னலை ரொம்ப வீக்கா வச்சிருக்கு. அதே நேரத்துல அதுக்கு இருக்கக்கூடிய அதோட கம்பேரிசன் பண்ணக்கூடிய நெட்வொர்க்குகளான ஏர்டெல்லா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், அதோட நெட்வொர்க் ஏர்டெல் அதிக பீக்ல இருக்கு. அதை விட ஒரு 10% ஜியோ வந்து கம்மியா இருக்கு. பட் ஜியோவையும் ஏர்டெல்லையும் காட்டிலும் ஏர்டெல்லோட நெட்வொர்க் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஜியோட காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிஎஸ்என்எலோட காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் நெட்வொர்க் சிக்னல் எது பெஸ்ட்னு கேட்ட ஏர்டெல் ரொம்ப பெஸ்டா இருக்கு. இடையில ஏர்டெல் வோடாஃபோன் ஐடியா அப்படிங்கிற வோடாஃபோன் ஐடியா நெட்வொர்க்கும் அதுல இருக்கு. இதை காட்டிலும் நம்ம பிஎஸ்என்எல் அதிக நபர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்களோட நெட்வொர்க் இஷ்யூவால ஒரு பணம் டிரான்சாக்ஷன் பண்ற விஷயமா இருக்கட்டும், அடுத்ததா அதாவது அவங்களோட மொபைல் டேட்டாவில் ஒரு வீடியோ பார்க்குற விஷயமா இருக்கட்டும், தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பிஎஸ்என்எல் மூலயமா நம்மளால பெற முடிய மாட்டேங்குது. அதனால இன்னும் நான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறது என்ன விஷயம்னு கேட்டா, பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை இன்னும் மேம்படுத்தணும். எல்லாருக்கும் 5Gங்கிற ஒரு மொபைல் இருக்கும்போது, பட் அதுக்கான நெட்வொர்க் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் 5G இன்னும் இல்லைங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க இந்த பிஎஸ்என்எல் நெட்வொர்க்காக நீங்க கொஞ்சம் அதோடைய சிக்னல் நெட்வொர்க்கை அதிகமா தரணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது என்னுடைய அன்பான கோரிக்கை, நிறைய மக்களுடைய கஷ்டங்களும் தேவைகளுமா இருக்கு. ஒரு குறைந்தபட்ச ஒரு ரீசார்ஜ் பண்ணி அதிகப்படியான ஒரு நாட்களோ அதிகப்படியான டேட்டாவையோ அவங்க கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. நான் கேட்கக்கூடிய நிறைய புள்ளி விவரங்கள் சேகரிச்சு நிறைய மக்கள் கிட்ட பேசி இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க நண்பருக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றதுனால அரசாங்கத்துக்கு தெரிய வந்ததுன்னா அந்த பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை இன்னும் மேம்படுத்துவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.